டெய்லி என்ன லஞ்ச் கொடுக்கறதுன்னு யோசனை பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்கா? இந்த 6 டைப் ஆஃப் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லிவிங் லைஃப் சிம்பிளி. நான் உங்கள் கீர்த்தி. இந்த வீடியோவில் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்ட் 2 தாங்க பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. டே 1 ராகி பூரி வித் பொட்டேட்டோ மசாலா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்கிரீடியன்ஸ் வித் மெஷர்மெண்ட் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1/2 கப் ராகி மாவு எடுத்தா வீட் ஃப்ளார் 1 கப் இதுதாங்க அளவு. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரவை, கொஞ்சம் பிங்க் சால்ட் சேர்த்து தண்ணியும் சேர்த்து எப்படி பூரிக்கு மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கணும். நல்லா மாவை பிணைஞ்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இருக்கட்டும். அதுக்குள்ள பொட்டேட்டோ மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே பொடியா நறுக்குன பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரு 4 கிரீன் சில்லி, கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாயில்டு பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். அதை நல்லா மசிச்சுக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அது நல்லா திக்காய் வருங்க. அந்த டைம்ல கொத்தமல்லி தூவுனா நம்மளோட பொட்டேட்டோ மசாலா பூரி கூட சாப்பிட ரெடி. அடுத்ததா பூரிக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை எடுத்து பூரிக்கு திரட்டி வச்சுக்கலாம். திரட்டின பூரியை சூடான எண்ணெயில போட்டு எடுத்தா ஹெல்த்தியான ராகி பூரி சூடா சாப்பிட ரெடிங்க. கிட்ஸ் மட்டும் இல்லாம நம்மளும் சாப்பிடலாம். அதே மாதிரி டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிங்க. 1ஓட லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாமா? அதுக்கு 2 பீஸ் டேட்ஸ், 2 பூரி, கொஞ்சம் பொட்டேட்டோ மசாலா வச்சு பாக்ஸை பேக் பண்ணிட்டேன். லஞ்ச் கூடவே ஸ்நாக்ஸ், நாப்கின், ஸ்பூன், வாட்டர் பாட்டில் வச்சு லஞ்ச் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே 2 லஞ்ச் பாக்ஸ் மஷ்ரூம் பிரியாணிங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கூடவே ஸ்பைசஸையும் சேர்த்துக்கலாம். கூடவே 4 கிரீன் சில்லி, ஒரு ஆனியன் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு டொமேட்டோ பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீட்டா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா மஷ்ரூமோட தண்ணி இவாப்ரேட் ஆகுற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு
அதுக்கப்புறமா அரிசியை சேர்த்துடலாம். இந்த அரிசியை கழுவி 2 hours சோக் பண்ணி வச்சிருக்கேன். அரிசியை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். 1 glass அரிசிக்கு 2 glass தண்ணிங்க, இதுதான் அளவு. ஒரு half lemon ஜூஸை புளிப்புக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரிசியும் தண்ணியும் கொதிச்சு சம அளவு வரப்போ ஃப்ளேமை சிம் பண்ணிட்டு மறுபடியும் தட்டை போட்டு மூடிட்டு ஒரு மேலே வெயிட் வச்சு ஒரு 10 minutes விட்டு எடுத்தீங்கன்னா நல்ல சூடான சுவையான மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட ரெடிங்க. பாருங்க, ஒன்றுத்துக்கு ஒன்று அரிசி ஒட்டாம நல்ல உதிரியா செம்ம டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட ரெடிங்க. Day 2க்கு லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு கர்ட் சேர்த்து கொஞ்சம் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 4 piece குக்கும்பர்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம பண்ண மஷ்ரூம் பிரியாணியும் சேர்த்தா நம்மளோட Day 2 லஞ்ச் பாக்ஸும் ரெடி. Day 3க்கான லஞ்ச் பாக்ஸ் இந்தியன் ஸ்டைல் மேக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 3 tablespoon ஆயில், ஒரு பெரிய கியூப் சைஸ் பட்டர் சேர்த்துக்கலாம். ஃபைன்லி சாப்ட் கார்லிக், கிரீன் சில்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கலர் மாறின உடனே ஃபைனாக சாப் பண்ண ஆனியனையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கேப்சிகம், கேரட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு half tablespoon சால்ட், 1 மீடியம் சைஸ் டொமேட்டோ ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலர் மாறி ஃப்ரை ஆன உடனே ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததா 1 tablespoon கெச்சப் சேர்த்துக்கலாம். 1/4 teaspoon சோயா சாஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே 1 tablespoon ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாயில் பண்ண மேக்ரோனி பாஸ்தா சேர்த்தா நம்மளோட இந்தியன் ஸ்டைல் மேக்ரோனி பாஸ்தா சாப்பிட ரெடிங்க. இந்த ரெசிபி கிட்ஸுங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குங்க. Day 3யோட லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாமா? அதுக்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே ட்ரை ஃப்ரூட் பைட்ஸும் வச்சுருக்கேன். இந்த ட்ரை ஃப்ரூட் பைட்ஸ் ரெசிபி ஆல்ரெடி ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அது கூடவே பப்பாயா பீசஸ் வச்சா Day 3யோட லஞ்ச் பாக்ஸும் ரெடிங்க. Day 4ஓட லஞ்ச் பாக்ஸ் ஸ்மைலி தோசா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தோசை பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். தோசை பேட்டரை எடுத்து தோசை தவால ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்ஸில் ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே நான் கேரட் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிளும் ஸ்மைலி ஷேப்லையும் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடேபிள்னாலும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி அது மேலே பிளேஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி 2 பக்கமும் வேக வச்சிங்கன்னா நம்மளோட ஸ்மைலி தோசை சூடா சாப்பிட ரெடிங்க. தோசைக்கு சைட் டிஷ்ஷா பெரண்டை போட்ட புதினா சட்னி தாங்க. இந்த சட்னி ஆல்ரெடி ரெடி பண்ணி ஒரு 15 டேஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருந்த எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்தா இந்த மாதிரி புதினா சட்னி தோசை கூட சாப்பிட ரெடி. இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அப்லோட் பண்றேன். இது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. A4 லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாமா? 2 டேட்ஸ், ரெடி பண்ண ஸ்மைலி தோசாவும் பெரண்டை போட்ட புதினா சட்னியும் வச்சா நம்மளோட Day 4 லஞ்ச் பாக்ஸும் சாப்பிட ரெடி. Day 5 லஞ்ச் பாக்ஸ் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பன்னீரை தனியா ஒரு ஆயில்ல ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்க பன்னீருக்கு பதிலு மஷ்ரூம், எக் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா கடாயில ஆல்ரெடி பன்னீர் வறுத்த மிச்சம் ஆயில் இருந்தது, அது கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். பொடியா நறுக்குன பூண்டு, ஆனியன், கேப்சிகம், கேரட், பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. ஒன் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் கலந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆகி வந்த உடனே நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணுங்க. சாதம் உடையாத மாதிரி லைட்டாக கலந்துக்கணும். நீங்கள் ஆல்ரெடி ரைஸில் சால்ட் சேர்த்துருந்தா இதில் கொஞ்சம் சால்ட் கம்மியாக சேர்த்துக்குங்க, அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். ஃப்ரை பண்ண பன்னீரையும் சேர்த்து கலந்தா நம்மளோட பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூடாக சாப்பிட ரெடிங்க. பாருங்க, அரிசி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நல்லா உதிரியாக சூப்பராக இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருக்குன்ட்டு. வாங்க Day 5 லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு டேட்ஸ், ஒரு 2 கேபேஜ் மஞ்சூரியன் வச்சுருக்கேன். அது கூடவே நம்ம ரெடி பண்ண பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வச்சா Day 5 லஞ்ச் பாக்ஸும் சாப்பிட ரெடி. Day 6 லஞ்ச் பாக்ஸ் கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ, கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேர்க்கடலை, முந்திரி பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம். அடுத்ததா கருவேப்பிலை, பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 2 கிள்ளி போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுதான் ஸ்டார் ஆஃப் தி டிஷ், கருவேப்பிலை பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இந்த பொடியோட ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதுவும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. பாயில் பண்ணி ஆற வச்ச சாதத்தை கூட சேர்த்து கலந்தா நம்மளோட சுவையான கருவேப்பிலை சாதம் சாப்பிட ரெடிங்க. ஹோப் யூ லைக் ஆல் மை ரெசிபீஸ். இந்த எல்லா ரெசிபீஸும் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது மாமிஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அப்படியே இதில் எந்த ரெசிபி பிடிச்சிச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதுனா புது ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, அதை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். Day 6 லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிடலாமா? அதுக்கு நான் பொட்டேட்டோ ஃப்ரையும் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு டேட்ஸும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலை சாதமும் சேர்த்தா Day 6 லஞ்ச் பாக்ஸும் சாப்பிட ரெடி. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன்.
அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ.